இயற்கை விவசாயிகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் ஜான்சன் விக்டர், கரூர் மாவட்டம் கல்லடை கிராமம் குளித்தலை வட்டத்திலேருந்து நான் பேசுகிறேன். நான் இப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நான் இயற்கை விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த தெருப்பு பார்த்திங்கனாக்கா 2 பாரம்பரிய நெல் அரை ஏக்கர்லேயும் ரத்தசாலி மைசூர் மல்லி அது பயிரிட்டுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஏடிடி 36 குருவை ரக பல்கலைக்கழக நெல் இது நான் விவசாயம் பண்ணியிருக்கேன். இப்போ நடவு நட்டு ஒரு 10 நாள் ஒரு வாரம் தான் ஆகுது. நான் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா இந்த ட்ரம்மில் தான் ஊற வச்சு நான் ஜீவாமிர்தம் இப்போ ஒரு நாள் கொடுத்தேன். இப்போ நேற்று முந்தா நாள் கொடுத்தேன். பயிரிட்ட ஒரு 50 நாளுக்குள்ளே எவ்வளோ ஒரு இயற்கை இடுபொருள் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சத்துவான பொருட்கள் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெஞ்சுரி மூலமாக தான் கொடுத்துக்கிறேன். இதில் ஹியூமிக் பவுடர் கலந்து நான் கொடுத்துக்கிட்டுருக்கேன். இந்த ஹியூமிக் பவுடர் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஈரோடு மாவட்டம் கௌதம் அப்படிங்கிற ஒரு எனக்கு தொடர்பு உண்டு. அங்கேருந்து நான் லிக்விடு யூஸ் பண்ண எப்படி இருக்கும், பவுடர் நம்ம யூஸ் பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு தெளிவான விளக்கத்தை கொண்டு நான் வெஞ்சுரி மூலமாக நான் எல்லா வயல்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வயல்களுக்கு எப்படி அந்த பவுடர் எவ்வளோ ஒரு இதாக இருக்குது, எவ்வளோ ஒரு வீரியமாக இருக்குது, கலர்லேயே பார்த்தா நமக்கு தெரியும். அந்த இதை நீங்களே பாருங்கள். நான் இப்போ காட்டுறேன். இங்கே பாருங்கள். இப்போ பைப்லைன் த்ரூ வென்டிலேட்டர் மூலமாக தான் நான் கொடுத்துக்கிட்டேன். தண்ணியோட கலரே பாருங்கள். ஹியூமிக்கோட கலர் எப்படி வந்துக்கிட்டு இருக்குது. வயலில் தண்ணி போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கலரை பார்த்தாலுமே நமக்கு தெரியும் எப்படி ஒரு கலராக மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது. இந்த ஒரு 15-20 சென்ட் நிலத்துக்கு ஒரு சும்மா ஒரு 200 கிராம் தான் கலந்து கொடுத்துருக்கேன். அவ்வளோ ஒரு வீரியமாக இருக்குது. அதனால் இயற்கை விவசாயம் செய்வோம். அடுத்தடுத்து நம்ம இப்போ ஜீவாமிர்தம் கொடுத்தேன். அடுத்து ஹியூமிக் கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்து பார்த்திங்கனாக்கா நான் மீன் அமிலம் அப்படி கலந்து ஒவ்வொன்றா மாற்றி கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம 20 நாள் 22 நாள் களை எடுத்து அதுக்கப்புறம் என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு அட்டவணையை போட்டு வச்சுருக்காங்க. பிரிட்டோ சார் கூட அனுப்பியிருக்காரு. அந்த அட்டவணைப்படி நம்ம கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணாக்க கண்டிப்பாக நல்ல விளைச்சல் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கும். இதுதான் இப்போ பயிர் நட்டு ஒரு 10 நாள் கூட ஆகலை. உங்கள் கண் முன்னாடி பார்த்துருக்கேன். இப்போ தான் நல்லா பச்சை பிடிச்சிருக்கு. நம்ம வயல் சூப்பராக வந்திருக்குது. போன கோடைக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோக்குள்ளே நான் சொல்லியிருக்கேன். எல்லா வீடியோலையும் இயற்கை விவசாயத்தை பற்றி மட்டும்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். செயற்கை விவசாயம் பண்ணோம், ரசாயனத்தை பயன்படுத்தணும்னாக்கா நம்ம மண் எவ்வளோ ஒரு மலடாக போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு செயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். மொதல் ஒரு மூட்டை போடுவாங்க, அதுக்கப்புறமா 1.5 மூட்டை போடுவாங்க, அப்புறம் 2 மூட்டை போடுவாங்க. எது போட்டாலும் சரி அந்த அளவுக்கு எந்த ஒரு மகசூல் அதுக்கப்புறம் வராது. ஆனால் இயற்கை விவசாயம் பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா, மீன் அமிலம், ஈயம் கரைசல், இந்த மாதிரி ஹியூமிக் பவுடர் இதெல்லாம் நம்ம கலந்து கொடுக்குறப்ப மண்ணோட தன்மை நல்ல ஒரு பாதுகாப்பானதாக மாற்றப்படுது. மண்புழு பார்த்திங்கனாக்கா நான் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து பார்த்தேன்னாக்கா அதில் சின்ன சின்ன குட்டியாக மண்புழு 100 கணக்கில் இருக்குது. அந்த அளவுக்கு நான் வயலில் பார்த்துட்டேன். இப்போ வரப்பு கட்டுறப்போ கூட நான் செக் பண்ணி பார்த்தேன். அதனால் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பெரிய மாற்றங்கள் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால நிகழக்கூடியது நிறையா இருக்குது. அதனால் யாருமே இயற்கை விவசாயம் பண்ணாக்க நமக்கு லாபம் கிடைக்காது அப்படின்னு நினச்சி யாரும் பயப்பட வேண்டாம். பல்கலைக்கழகமாக நெல்லாக இருக்கட்டும், இல்லை பாரம்பரிய ரகமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம நல்ல ஒரு மகசூல் எடுக்க முடியும். அதனால் இயற்கை விவசாயம் எல்லோரும் செய்வோம். நல்லபடியாக நம்ம உடல் நலம் நம்ம உடல் நலத்தை மட்டும் பாதுகாக்கிறது இல்லாமல் நம்ம மக்களோட நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள, நமக்கு தெரிஞ்சவங்கள, நமக்கு தெரியாதவங்களாக இருக்கட்டும், எல்லாரோட உடல் நலத்தை நம்ம பாதுகாக்கக்கூடியது மனிதனாக பிறந்த நம்ம எல்லாருக்குமே ஒரு கடமை இருக்குது. அதனால் இயற்கை விவசாயம் செய்வோம். நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். நன்றி.